வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் வந்து frequently used sentences. நம்பர் 1, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. I can't even think. எனக்கு எவ்வளோ வயசு இருக்கும்னு நீ நினைக்கிற? How old do you think I am? அடுத்து பார்க்கலாம். பல பேர் பார்த்தீங்கன்னா பணத்தோட அருமையே தெரியாது. நம்மள்ட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, பணம்னு புடுங்கிட்டே இருப்பாங்க, நச்சரிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப நாம அவங்கள்ட்ட கேட்போம் இல்லையா, என்கிட்ட என்ன பணமா கொட்டி கிடக்கு, என்ன பணத்தாலே பண்ணிருக்காங்க கேட்போமா? சோ என்கிட்ட பணம் என்ன கொட்டி கிடக்குன்னு நினைக்கிறியா, என்ன பணத்தால பண்ணிருக்காங்க நீ நினைக்கிறியா? எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? Do you think I am made of money? நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்மள்ட்ட பொய்யே சொல்லியே இருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில ஒரு தடவை கூட பொய் சொல்லி இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து நம்மள்ட்ட ஒரு பொய் சொல்லியிருப்பாங்க. நாமளும் அதை கண்டுபிடிச்சு பயங்கர ஷாக் ஆகி எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டேங்கிறத நினைக்கும் போது ரியாக்ட் பண்ணுவோமா? இது எப்படி இங்கிலீஷ்ல ரியாக்ட் பண்ணுவோம்? டு திங்க் தட் யூ லைடு டு மீ. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் எக்ஸ்பிரஷன் கத்துக்கலாம். ரேக் யுவர் பிரெயின்ஸ். என்ன அர்த்தம்? மண்டையை உடைச்சுக்கிறது அல்லது தலையை பிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்கேன், தலையை பிச்சுட்டு இருக்கேன். ஐ am racking my brains to find a solution to this problem. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 2, அவர் சொல்றது உண்மை. எப்படி சொல்றது? what he says is true. இது கேள்வியா கேட்போம். அவர் சொல்றது உண்மையா? Is it true what he says? அவர் சொன்னது உண்மை. வாக்கியம் எதுல இருக்கு? சிம்பிள் பாஸ்ட்ல, இறந்த காலத்துல இருக்கு. what he said is true. அவர் சொன்னது உண்மையா இருக்க முடியாது. what he said can't be true. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 3, அது நீ எப்படிப்பா மறந்த? இதை சாதாரணமா கேட்போம், நமக்கே தெரியும் அதை எப்படி கேட்கறதுன்னு. எப்படி கேட்போம்? how did you forget it? இதையே கொஞ்சம் கோவமா, கொஞ்சம் ஆத்திரத்தோட, கொஞ்சம் சலிப்போட எப்படி கேட்கறது? how come you forgot it? நல்லா கவனிங்க. how come இந்த ஃப்ரேஸை கொஞ்சம் பொறுமையின்மையும் கோவத்தையும் கொஞ்சம் சலிப்பையும் குறிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். அடுத்து பார்க்கலாம். ஒரு முட்டாளுக்கு கூட அது தெரியும். even an idiot knows it. அடுத்து பார்க்கலாம். இந்த மெமரியை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிரஷன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஞாபக சக்தி இருக்கும். அவங்கள சொல்றதுக்கு நம்ம மெமரி லைக் an elephant அப்படிங்கிற இடியமை பயன்படுத்துறோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். எங்க அம்மாவுக்கு பயங்கர ஞாபக சக்தி. my mother has a memory like an elephant. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 4, அவரை பார்த்தா என்கிட்ட சொல்லு. எப்படி சொல்றது? tell me if you see him. அவரை பார்த்திருந்தா நான் சொல்லியிருப்பேன். இது எப்படி சொல்லுவோம்? I would have told if I had seen him. சில பேரை பார்த்து ரொம்ப நாள் ஆயிருக்கும். ஒரு கேஷுவலா கேட்போம் இல்லையா, என்னப்பா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி கேட்கறது? long time no see. அந்த விபத்து நடந்ததை யாருமே பார்க்கல. nobody saw the accident happen. அவ அழுதத நான் பார்த்தேன். I saw her weeping. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 5, அது நடக்கிற மாதிரியே தோணல. எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கலாமா? it never seems to happen. நீ பதட்டமா இருக்கிற மாதிரி தோணுது, நீ படபடப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? you seem to be nervous. எங்களை தவிர எல்லாரும் பிஸியா இருக்கிற மாதிரி தெரியுது. everyone seems busy except us.
everyone seems busy except us. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்கு வந்துட்டோம். நம்பர் 6, அவங்க முழு மனசோட வந்தாங்க. they came wholeheartedly. they came wholeheartedly. நல்லா கவனிங்க, wholeheartedly இந்த adverbுக்கு முழு மனசோட நடத்தும். ஆனா நாங்க அரை மனசோட வந்தோம். but we came half-heartedly. but we came half-heartedly. நல்லா கவனிங்க, half-heartedly இந்த adverbுக்கு அரை மனசோட நடத்தும். my dear viewers, daily use sentences இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.